வணக்கம் நேயர்களே. பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜோய் கிறிசில்டா இடையே திருமணம் நடைபெற்றதாக வெளியான புகைப்படம் தற்போது இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. 6 மாத கர்ப்பமாக இருக்கும் நிலையில்தான் இந்த புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் ஜோய் கிறிசில்டா. இதனால் இருவரும் சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டதாகத்தான் அனைவரும் நம்பினர். ஆனால் இப்போது அந்த புகைப்படம் பல மாதங்களுக்கு முன் எடுக்கப்பட்டதெனவும் இப்போது இருவருக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளதால் அந்த புகைப்படத்தை தற்போது வெளியிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது அவரது முதல் மனைவியும் வழக்கறிஞருமான ஸ்ருதி வழக்கு தொடர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை அருகே உள்ள மாதம்பட்டியை சேர்ந்த ரங்கராஜ் சினிமாவில் மெஹந்தி சர்க்கஸ், பெண் குயின் போன்ற படங்களில் நடித்துள்ளார். சமையல் கலைஞராக அதிகம் அறியப்படும் இவர் அரசியல் மற்றும் சினிமா பிரபலங்களின் இல்ல நிகழ்ச்சிகளில் சமையல் செய்து வருகிறார். விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக் வித் கோமாளி நிகழ்ச்சி இவருக்கு பெரும் பிரபலத்தை தந்தது. 2 சீசன்களில் நடுவராக பங்கேற்ற அவர் சமையல் உலகின் பிரபலமான நபராக உயர்ந்தார். மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே ஸ்ருதி என்ற மனைவி இருக்கிறார். இருவருக்கும் 2 மகன்கள் உள்ளனர். ஆனால் கடந்த சில மாதங்களாகவே இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில்தான் ஜோய் கிறிசில்டாவுடன் காதல் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வெளிவந்தன. இதையடுத்து மனைவி நான் தான் என இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்துள்ளார் ஸ்ருதி. இந்த நெருக்கடியான சூழலில் திடீரென திருமணம் மற்றும் கர்ப்பம் குறித்து ஜோய் கிறிசில்டா வெளியிட்ட தகவல்கள் இரட்டிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் ஜோய் கிறிசில்டாவுக்கும் இது 2வது திருமணம் என்பது குறிப்பிடத்தக்கது. 2018இல் பொன்முகள் வந்தால் படத்தை இயக்கிய ஜே ஃப்ரெட்ரிக் தான் இவரது முதல் கணவர். முதல் மனைவியுடன் விவாகரத்து இல்லாத நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் 2வது திருமணம் செய்திருக்கிறார் என்பதிலேயே சட்ட ரீதியாக சிக்கல் இருப்பதாகவும் அவர் மீது வழக்கறிஞரான ஸ்ருதி நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது சிறை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையையும் உருவாக்கியுள்ளது. இதே வேளையில் திருமணம் பல மாதங்களுக்கு முன்னரே நடந்ததெனவும் தற்போது ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக பழைய புகைப்படங்களை வெளியிட்டுள்ளதாகவும் சில வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் இந்த விவகாரம் இன்னும் பல பரிமாணங்களை எட்டும் நிலையில் உள்ளது. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க.